காரணம் இங்க ஆட்சியே நடக்கல. முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அதுல சமீபத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம். உலகமே நம்மை வியந்து பார்த்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நடத்தினோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வாயை பிளந்து என்று பார்த்தார்கள். அதில் அதிகமாக வயிற்றெரிச்சல் திமுகவுக்கு. என்னடா இவங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, எப்படி அமைதியா வந்தாங்க, அமைதியா போனாங்க, எங்கேயுமே பிரச்சனை வரலையே, 10 மணி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க, அவங்களே பஸ் எடுத்துட்டு வந்தாங்க, காலையில 4 மணிக்கு தான் வெளியில போனாங்க, ஆனாலும் அப்பயும் எங்கேயுமே பிரச்சனையே வரலையே, எங்கிருந்துதான் வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியல. இந்த மாநாட்ட கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு என்ன இப்ப பண்ணிட்டாங்கன்னா நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்லை. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும். என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க. நான் இன்னைக்கு துரோகின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அந்த லெவலுக்கு போல. அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஐயாவுக்கும் அந்த அவங்கள பத்தி தெரியல. அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால ஏன்னா நானே இது வரைக்கும் எதுவும் பேசல வெளியில். நேற்று கூட உங்களை பார்த்தீங்க. இப்ப ஐயா எனக்கு மேல கோவம்னா மன்னிச்சுங்க. ஒரு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. தொலைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், இப்படி மன உளைச்சல் இருக்கிற, தூக்கம் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நேரில் உங்ககிட்ட சொல்லலாம், எங்கிட்ட சொல்லலாம், எல்லாம் பண்ணிட்டு போலாம். அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு நோக்கம் இந்த கட்சி இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் என்னுடைய நோக்கம். அது என்னால முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துணிச்சல் எனக்கு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் இருக்கின்றார்கள். யார் எதிரி? திமுக எதிரி. திமுக விமர்சனம் பண்ணுங்க, திமுக எதிருங்க. ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக. நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம், நமக்குள்ளே பதிவுகள் வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம், மாமா மச்சானா இருக்கிறோம், எல்லாமே ஒரே குடும்பம். நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை. சூழ்ச்சியாலே நம்ம எதிர்க்கிறான். களத்தில் அவனால நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்தது. எப்படி வந்தாங்க? பாசத்துல வந்தாங்க. பாசத்துல வந்தாங்கய்யா, ரத்த பாசத்துல வந்தாங்கய்யா. இது திமுக முடியுமா? இல்ல வேற எந்த கட்சியால முடியுமா? தமிழ்நாட்டில்
ஒரே மாதம் வாங்கடா என் தம்பிகளா, என் தங்கைகளா, என் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தாய்மார்கள், வாங்க வாங்கன்னு ஒரு அழைப்பு. அத்தனை லட்சக்கணக்கான என் சொந்தக்காரங்க வந்து நிற்கிறாங்க. இது வேற யாருக்கு இந்த கொடுப்பின இருக்கு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.